ஒரு சில வெப் சீரிஸ் பார்க்கும்போது பிரமிச்சு போய் நிற்போம். எப்படி எடுத்தானுங்க இந்த ப்ரொடக்ஷன் டிசைன்லேருந்து, டைட்டில் டிசைன்லேருந்து, ஆர்டிஸ்ட்டுக்கான மேக்கப்பு, எப்படி இவ்வளோ ஆட்களை கூட்டிகிட்டு போய் இப்படி ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னு ஒரு சில சீரியல் வந்து நம்ம வந்து வியக்க வைக்கும் இல்லையா? அப்படி ஒரு சீரியல் ஆப்பிள் டிவியில் சீஃப் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு சீரியல் வந்திருக்கு. அந்த வெப் சீரிஸினுடைய விரிவான விமர்சனம் தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்ட்ரெயிட் வித் அஸ். சீஃப் ஆஃப் வார் இந்த வெப் சீரிஸினுடைய கதை என்ன? இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி ஹைப் பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, கமெண்ட் போடுறதுக்கு நேரம் இருந்தால் கமெண்ட்டையும் போடுங்க. ஸோ இந்த சீஃப் ஆஃப் வார் இந்த வெப் சீரிஸினுடைய கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹவாய் தீவு உங்களுக்கு தெரியும், பசிபிக் பெருங்கடலில் இருக்குது. அந்த ஹவாய் தீவில் 4 ராஜ்யங்கள் இருக்குது. ஒரு தீவு, அதை வந்து ஒவ்வொரு ஏரியாவிலையும் அதாவது ஒரு பக்கத்துலேயும் ஒரு ஆட்கள், மொத்தம் 4 பக்கத்துலேயும் 4 ராஜாக்கள் வந்து அதை ஆட்சி பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள வந்து சகோதர சண்டைகள் அவ்வப்போது நடந்துக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு ராஜா வந்து என்ன பண்ணுறான்னா, வெறி பிடித்த ராஜா. அவனுக்கு வந்து என்ன ஏதுலாம் அவனுக்கு தெரியாது. அவனை பொறுத்தவரையிலும் எல்லாரையும் சாவடிக்கணும், அவன் தான் எல்லாத்தையும் ஆளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் நம்ம ஹீரோ ஜேசன் மாமோ அவர் தான் வந்து கயானான்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காரு. அவர் என்னன்னா அமைதியை விரும்பக்கூடியவர். அவருக்கு வந்து 2 பிரதர்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து போர் புரிவதில் வல்லவன். ஓகே, ட்ராய் ஹீரோ மாதிரியான போர் புரிவதில் வல்லவன். ஸோ அவனை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவன் வந்தான்னா படையை நடுங்கும். அப்படியானவன் ஒரு காலகட்டத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கிறான். அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. அவன் வந்து கடல் கடந்து ஸ்பானிஷ் தேசத்துக்கு போக வேண்டிய சூழல் வருது. ஒரு காட்டுவாசியாக இருக்கிற தீவுலேருந்து அவங்க எப்படி அங்கே போய் அவன் எப்படி சர்வைவல் ஆகிறான். அப்புறம் திரும்பி எப்படி வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினருக்காகவும் என்னெல்லாம் செஞ்சான் அப்படின்றது தான் இந்த வெப் சீரிஸினுடைய கதை. ஓகே, ஸோ இந்த வெப் சீரிஸ் நடக்கக்கூடிய காலகட்டம் ஒன்று இருக்கு இல்லையா? 1784லேருந்து 1810 18ஆம் நூற்றாண்டில் இந்த காலகட்டம் நடக்குது. இப்போ 18ஆம் நூற்றாண்டில் அப்படின்னும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 200 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த 250 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்தை நம்ம ரீக்ரியேட் பண்ணணும். அப்போ அவங்களுடைய காஸ்டியூம்ஸ், அவங்களுடைய பேச்சு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து நாகரிக வளர்ச்சியில் இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள், மிக முக்கியமாக பெண்களை வந்து மதிக்கவே மதிக்காத ஒரு சமூகமாக இருக்குது. அதில் வர டயலாக்ஸ், முக்கியமாக அந்த காலகட்ட பெண்கள் வந்து எப்படி வந்து தங்களுடைய அறிவை வந்து மேம்படுத்துகிறது மட்டும் இல்லாமல் ஒரு ரூலரை வந்து எப்படி வந்து அவங்க வந்து தன்னுடைய புத்திசாலித்தால் வந்து அவங்க வந்து கரெக்ட் பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வெப் சீரிஸ் வந்து கொடுக்குது. இன்னொன்று எல்லாத்த விட வந்து என்னென்னா, மதத்தின் பின்னும் எல்லா இடத்துலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மதத்தின் பின்னும் ஜாதியின் பின்னும் ஒளிந்து கொண்டு கேள்வியே பெண்களையோ இல்லை மற்றவர்களே கேள்வியே கேட்காமல், மதத்தின் பின்னுன்னா கடவுள் பின்னால் ஒளிந்து கொண்டு, கடவுள் அதை சொன்னார் இதை சொன்னார், முன்னோர்கள் இப்படி சொன்னாங்க வந்தாங்க. இன்னைக்கு தகவல் தொழில்நுட்பத்தில் சரிபார்த்து கொள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இந்த உலகெங்கிலும் தகவல்கள் வந்து ஏஐ மூலமாக கொட்டி கிடக்கும்போது இப்பயே நிறைய வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் வந்து பொய்யா பரப்பி தள்ளுறானுங்களே. இதையே சீர்தூக்கி பார்க்காம பகுத்தறிவோடு வந்து ஆராயாமல் எவ்வளோ பேர் வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க, அதையெல்லாம் நம்பிக்கிட்டு. ஆனால் 18ஆம் நூற்றாண்டில் 1805 1800கள் 1784லேருந்து பார்க்கும்போது அவங்களுடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும்? இயற்கை தான் அவங்களுக்கு பெரிய கடவுள். இயற்கை கிட்ட தான் எல்லாத்துக்கும் வந்து அவங்க வந்து குறி கேட்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு எரிமலைகள் வெடிச்சதுன்னா இப்படி ஒரு விஷயம், கடலால் எல்லாம் வானத்தில் இருக்கிற விண்மீன்களை வச்சு தான் கணக்கு பண்ணுறது, அதுக்கு ஒரு மதகுருமார் அவங்க சொல்கிறத அவங்க கேட்குறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த திரைப்படம் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து பேசுது. எனக்கு எல்லாத்த விட படத்துடைய ஹீரோ வந்து ஸ்பெயினுக்கு போயிட்டு அங்கே பண்ணுற விஷயங்கள், அங்கே ஒரு கற்பனை இளைஞனோடு இருக்கக்கூடிய தொடர்பு, அங்கே இருக்கிற அட்வென்ச்சர்ஸு. நான் இது வந்து ஒரு காட்டுவாசி கதை அப்படின்னு இதை வந்து நான் வந்து ஒரு பெருசாக எடுத்துக்கல இந்த கதையை. என்னடா காட்டுவாசி அப்படின்ட்டு. ஆனால் நம்ப மாட்டீங்க, தம்பி கதிர் இதை பற்றி எழுதியிருந்தான். ஃபஸ்ட்டு எபிசோடு ஆரம்பித்து 8 எபிசோடு முடிக்காமல் நீங்கள் விடமாட்டீங்க. அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள், முக்கியமாக ஆப்பிள் டிவியில் வந்து உங்களுக்கு வந்து சப்டைட்டில் வந்து நிறையவே இருக்குது.
வயது வந்தவர்களுக்கானது அப்படின்னா அதீதமான வன்முறை, அதனால் இது வயது வந்தவர்களுக்கானது. நியூடிட்டி சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இது வந்து உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரிஸ். ஹவாய் தீவில் உண்மை சம்பவங்களுடைய அடிப்படையில் எடுக்கப்பட்டது. அது மட்டும் கிடையாது, இதை வந்து ஜேசன் மோமோ நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, கயானா கேரக்டர் நடித்தார்ல, அவர் தான் வந்து அக்வாமேன், அப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இதெல்லாம் வந்து அவர் வந்து பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும். இந்த வெப்சீரிஸுடைய கிரியேட்டர் வந்து தாமஸ் பா சிப்லெட். இவங்க வந்து ஹவாய் தீவில் தான் வந்து நிறைய ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில பல ஷார்ட்ஸுக்கு வெவ்வேறு தீவுகளுக்கு போனாலும் கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் திரும்ப வந்து இங்கேயே வந்து நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக வெள்ளையர்களுடைய ஆதிக்கம் அங்கே ஹவாய் தீவில் வந்து அவங்க எப்படி உள்ளார வந்து ட்ரை பண்ணாங்க, அதற்கு அந்த பூர்வ பழங்குடிகள் வந்து எப்படி எதிர்ப்பு தெரிவித்தாங்க, துப்பாக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து முதல்ல பார்க்குறாங்க, அந்நிய ஆயுதம்ன்ட்டு. அந்த இடங்கள்லாம் ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய விளையாட்டு, அவங்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், முக்கியமாக ஒரு 15+ மேலே இருக்கிற பசங்க இருந்ததுன்னா உங்கள் வீட்டில் ஃபேமிலியோட நீங்கள் உட்காந்து பார்க்கலாம். அப்படி ஒரு அற்புதமான வெப் சீரிஸ் இது, மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நீங்கள் ஹவாய் தீவுக்கெல்லாம் போகாட்டாலும் சரி, அந்த ஹவாய் தீவு, அந்த எரிமலை வெடிச்சதுன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மிக அற்புதமாக பதிவு செஞ்சுருக்காங்க. இப்படியான அறிவுகள்லாம் நீங்கள் எந்த இடத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படியான விஷயங்கள்லாம் விஷுவல்ஸ்லாம் வந்து ஸ்டன்னிங்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி காஸ்டியூம்ஸு, மேக்கப்பு, கேமரா மூமெண்ட்டு, மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, டைட்டிலே வந்து மிரட்டிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அற்புதமான வெப் சீரிஸ், டோன்ட் மிஸ் இட். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒரு போர் வருதுல்ல, இந்த போர் வந்து இந்த போர் எப்படி சொல்லதுமே போய் அடிச்சுடுவாங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வந்து வெறி வரும். பிரேவ் ஹார்ட்னு ஒரு ஃபிலிம் வந்து மெல் கிப்சன் வந்து மிக அழகாக ஒரு 2 பேர் வந்து போர் வருதுன்னா அவங்க எப்படி வந்து தரந்தாழ்ந்து பேசிக்கிறாங்க, அதன் மூலமாக வர்ற கோவத்தில் வந்து ஒரு சண்டை இப்படி தான் நடந்தது அப்படின்னு காமிச்சிருப்பாரு. சேம் திங் ஹேப்பன் இன் ஹவாய் தீவு ஆல்சோ. அங்கேயும் இதே மாதிரி முதல்ல போய் 2 டீம் நின்றுட்டு அதுக்கப்புறம் இவனும் அவனும் அசிங்கமாக திட்டிக்குவானுங்க. அது திட்டிக்கிறதுல வெறியேறி போய் தான் வந்து சண்டை போடுறது. அப்போ இந்த மண் மூலமாகவும் மதத்தின் மூலமாகவும் சாதிய ரீதியாகவும் இந்த மக்களை எப்படிலாம் மண்டை கழுவி வச்சா உயிரை வந்து மயிராச்சின்னு போய் அவனுங்க வந்து சண்டை போடுவானுங்கன்றது தான் இந்த வெப்சீரிஸ் சொல்கிறக்கூடிய விஷயம். வேற என்ன, இது மாதிரி நீங்கள் சமீபத்தில் பார்த்து அசந்த வெப்சீரிஸினுடைய பெயர்கள், திரைப்படங்களுடைய பெயர்களை நீங்கள் பின்னூட்டங்கள் தெரியப்படுத்துங்க. அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேற என்ன, உங்கள் கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.